இறையேசுவில் அன்பானவர்களே, புனித அல்போன்சாமனுடைய திருநாளை கொண்டாடுகின்ற நாளில் அல்போன்சாமனுடைய திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அல்போன்சாவை பற்றி சிந்திக்கின்ற தருணத்தில் குறிப்பாக நாம் எடுத்துரைக்கின்ற அல்லது எடுத்து கூறுகின்ற இறை வார்த்தை பகுதி ஒன்று உண்டு. அதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து அழிகிற போதுதான் அந்த அதனுடைய அழிவிலிருந்து அதை தன்னையே இழக்கிற அந்த தருணத்திலிருந்து அது ஒரு செடியாகி அது ஒரு பல கனிகளை பல கோதுமை மடிகளை கொடுக்கின்ற அளவுக்கு வளருகிறது. ஒவ்வொரு மரத்தையோ அல்லது ஒவ்வொரு செடி கொடிகளையோ பற்றி பார்க்கிற போது எல்லாவற்றிலும் இதுதான் நமக்கு அடிப்படையாக நாம் கொள்ளுகின்றோம். ஒரு விதையை நாம் விதத்தில் ஊன்றுகின்றோம், அது வளர்ந்து செடியாகிறது, அதற்குரிய கனிகளை கொடுக்கிறது, அல்லது ஒரு மரமாகிறது, அது அதனுடைய பலன்களை கொடுக்கிறது. அதுபோலவே விசுவாச வாழ்விலும் மனிதர்கள் தங்களை கொடுக்கிற போது மட்டும்தான் இனி விசுவாசம் அதிகமாக வளரும். அதுதான் இன்றைய மைய சிந்தனை என்பது, நான் எனது வாழ்வை கொடுத்து விசுவாசத்தை பறைசாற்ற வேண்டும், எனது உயிரை கொடுத்து நான் எனது விசுவாசத்தை வளரச் செய்ய வேண்டும். நான் அழிகிற போது இங்கு என் மூலமாக பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் உருவெடுக்க வேண்டும். அதுதான் இன்று இந்த திருநாள் கொண்டாடுகின்ற போது நாம் மனதுக்குள் ஏற்றெடுக்க வேண்டிய மிகவும் முக்கியமான செய்தி. உண்மையில் நமது வாழ்க்கையை நாம் ஒன்று சிந்தித்து பார்த்தா, யாராவது நமது கோயிலுக்காக அல்லது நமது திருச்சபைக்கு வேண்டி இல்ல நமது மறை மாவட்டத்திற்கு வேண்டி நம்ம விசுவாசத்திற்கு வேண்டி அப்படின்னு நம்ம வாழ்றவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் வாழ்றது நமக்கு வேண்டும், சரிதானா? என்னை எப்படி நான் அழகுபடுத்தலாம், எனக்கு வீட்டை நான் எப்படி இன்னும் அழகா கட்டலாம், எனக்கு தேவையான சுகங்களை ஆடம்பரங்களை எப்படி நான் அமைத்துக் கொள்ளலாம், இதுதான் நம்ம எல்லாருடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னையே காத்துக்கொள்ள விரும்புவோர் இழந்து விடுவது. ஆனால் தன்னையே என் பொருட்டு இழக்கிறவர்கள் அவற்றை தன் உயிரை ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த உயிரை எனக்கென கொடுப்பவர்கள் அதை காத்துக் கொள்கிறார். ஆனால் யாரெல்லாம் தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். ஒருவேளை நம்ம அப்ப நினைப்போம், விசுவாசத்திற்காக போனவங்க எல்லாம் உயிரை விட்டதுதானே நமக்கு தெரியும், அவங்க வாழ்றது நமக்கு தெரியலையே. விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற போது மத தீவிரவாதத்தின் அடிப்படையில் கொல்லப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேருடைய சரித்திரத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். குறிப்பாக பிப்ரவரி மாதத்துல அல்லது நம்ம ராணி மரியாவுடைய சரித்திரத்தை கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம், அல்லது திரைப்படத்தை கூட நாம் சென்று பார்த்தோம். விசுவாசத்திற்காக அல்லது கிறிஸ்து தன்னிடம் கேட்டதற்காக பிறருக்காக வேலை செய்தவள், அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் வளர வேண்டும் என்று தனது வாழ்வை சமர்ப்பித்தவள், அவளது வாழ்வை அங்கே இழந்தாள் என்று நாம் சொல்லுகிறோம். உண்மையில் அவளது உயிரை அவள் மாய்த்து கொண்டாள் அல்லது அவளது உயிரை எடுத்துக் கொண்டார்கள். எதற்கு? அவள் பறைசாற்றின அல்லது அவள் நிலை கொண்ட விசுவாசத்திற்காக. அப்போது பார்க்கிற போது அவள் உயிரை விட்டு விட்டாளே என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அவள் அன்று உயிரை துறந்தாலும் இன்றும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் நமது மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவளால் விதைக்கப்பட்டவருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இனியும் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். அதுபோல விண்ணகத்தில் கடவுளுடைய வலப்புறத்திலே அமர்ந்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதுபோலத்தான் அல்போன்சாவுடைய திருநாளை இன்று கொண்டாடுகிற போது அல்போன்சாவுடைய வாழ்க்கையை நாம் பரிசோதிக்கிற போது அவளுடைய காலகட்டத்தில் அவள் வாழ்ந்த போது அவளை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. அவளை துன்புறுத்தினவர்கள் தான் அதிகம், ஏளனம் படுத்தினவர்கள் தான் அதிகம், குறை கூறினவர்கள் தான் அதிகம். இவள் ஏமாற்றுகிறாள், பொய்யாக நடிக்கிறாள் என்று பலரும் அவரை பற்றி தவறாகத்தான் பேசினார்கள். இறுதியில் அவள் இறக்கிற போது அவளுடைய மரண சடங்குகளில் கலந்து கொள்வதற்கு கூட மிகவும் சொற்பமானவர்கள் தான் அன்று இருந்தார்கள். ஆனால் இன்று 1946ஆம் ஆண்டில் இறந்தவள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்.
அவள் இனியும் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும், நமக்கு முன்னால நம்ம தாத்தா பாட்டியை நம்ம இன்னைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம் சொல்றவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? நமக்கு முன்னால கடந்து போன நம் தாத்தா பாட்டி அல்லது நமது அப்பா அம்மாவுக்காக இன்று நினைவு கூர்ந்து ஒரு திருப்பலியாவது ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் நாம் இங்கே இருக்கிறோம்? கடவுளுக்காக தன்னை விதைத்தவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்துவை தன்மகத்தை கொண்டு கிறிஸ்துவனுடைய போதனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் அழியவே மாட்டார்கள். அவர்கள் வாழ்வை தக்க வைத்துக் கொள்கின்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் இன்று 12:24 நாம் வாசித்தோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்குமானால் அது மடிந்தால் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். நாமும் நமது வாழ்க்கையை பிறருக்காக வாழ்கிற போது நமக்கு தெரியும், நமக்கு இங்க பக்கத்துல அன்பகம் இருக்கு இல்லையா, அன்பு நம்ம சிஸ்டர்ஸ், அவங்க இருக்கிற பாட்டிமாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா சொந்தங்களா? அவங்க வாழ்றது யாருக்காக? அந்த அன்பகத்துல இருக்கிற எல்லா முதியோருக்காக நமது சிஸ்டர்ஸ் வேலை செய்யறாங்க. எத்தனையோ பேர் அங்கு நன்கொடைகளை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது எத்தனையோ பேர் அங்கு வந்து பல பராமரிப்பு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதுபோல எத்தனையோ இடங்களில் இத்தகைய முதியோர் இல்லங்களும் இத்தகைய அநாதை இல்லங்களும் அல்லது அநாதை பிள்ளைகளுடைய காப்பகங்கள் எல்லாம் உருவாகுகிற போது 2 காரியங்கள் நம்மால் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தனக்கு வேண்டப்பட்டவர்களை, தனது பெற்றோரை அவருடைய முதிர்ந்த வயதில் பார்க்க கவனிக்க விருப்பம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வேதனை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேதனை, தன்னை ஈண்டெடுத்து வளர்த்து இந்த உலகத்தில் ஒரு ஆளாக்கிய தனது தந்தையை தாயை பார்ப்பதற்கு முடியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருப்பது எவ்வளவு வேதனை நிறைந்த காரியம். ஏன் அப்படி அவ்வாறு அவர்கள் உருவெடுத்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், ஒருவேளை அந்த தாயும் தந்தையும் கட்டி எழுப்பினது அவர்களுடைய வாழ்வாக இருக்கும். அவர்கள் கட்டி எழுப்பினது அவர்களுடைய வாழ்வாக இருந்தது. நான் என்னுடையது என்று வாழ்ந்து அந்த மகனும் மகளோ அவர்களும் நினைப்பது நான் என்னுடையது, இனி இந்த தாய் எனக்கு தேவையில்லை, இனி இந்த தந்தை எனக்கு தேவையில்லை, ஏனெனில் அவர்களுடைய பயன்பாடு தீர்ந்து விட்டது, இவர்களிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது முடிந்து விட்டது, இனி எனக்கு இவர்களை கொண்டு பயனில்லை, ஆகியால் எங்காவது கொண்டு எறிந்து விடுவதுதான். நம்ம சமையலுக்கு கறிவேப்பிலை எடுத்து போட்டு தாளிச்ச பிறகு எடுத்து தூர போடுறது போல தன்னையே கட்டி எழுப்ப நினைக்கிறவர்கள் எல்லாரும் அழிந்து கொண்டே இருக்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கே உருவெடுக்கிற அந்த சமூகத்தில் அந்த ஒரு அவல நிலை இருப்பதோடு இன்னொரு நல்ல காரியம் உள்ளது என்னவென்றால், அந்த அனாதையாக தூர எறியப்படுகிறவர்களையும் கைவிடப்படுகிறவர்களையும் வழி நடத்துவதற்கு பாதுகாப்பதற்கென்று ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருப்பது என்பது நல்ல காரியம். அது கடவுள் உருவாக்கி கொடுப்பது. உனது மனதுக்குள்ளும் ஆண்டவர் அந்த விதையை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விதையை வளர்த்து பெரிய மரமாக மாற்ற வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. உனக்குள்ளும் இந்த விதை இருக்கிறது. நீயும் விதையாக மண்ணில் விழுந்து மடிந்து பெரிய மரமாகி பெரிய பலன்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடமிருந்தும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நீயும் கனிதர வேண்டும். குறிப்பாக இந்த விசுவாசத்திற்காக, கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுவதற்கு நாம் இன்று இங்கு விசுவாசிகளாக இருக்கிறோம் என்றால், இதற்கு பின்னால் உயிர் துறந்த தொடக்கத்திலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்று 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், எசேயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றது, நம் ஆண்டவர் துன்பங்களை சுமந்தவராக, யாரும் இல்லாதவராக, அவமானப்படுத்தப்பட்டவராக இருந்தார். சகனதாசனை பற்றி பழைய ஏற்பாட்டில் எசேயா இறைவாக்கினர் ஆண்டவர் முன்மொழிந்தவை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறுகிறது. அவருக்கு யாரும் இல்லை. சிலுவையில் தொங்கின போது அவரோடு இருப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவர் தனது உயிரை தந்ததால் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்திற்கு அடிமைகளாக மாறாமல், நரகத்திற்கு அடிமைகளாக வாழாமல், விண்ணகம் என்ற ஒரு எதிர்நோக்கை முன்வைத்துக் கொண்டு நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இயேசு என்ற ஒரு மனிதர், கடவுளுடைய மகனாகின்ற இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக வந்து பிறந்து நம்மை போல பாடுபட்டு துன்பங்களை ஏற்று இறந்ததனால், அவருடைய இறப்பினால் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தன்னை கொடுத்ததனால் வாழ்கிறோம். நாமும் நம்மை கொடுக்கிற போது நமது வருந்தலைமுறை நன்றாக வாழும். அவ்வாறு வாழ வேண்டுமானால் உண்மையான போதனை விசுவாசம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்காக வாழ்வதை விட்டுவிட வேண்டும்.
நான் உழைத்தால் தான் எனது குடும்பம் நடக்கும், அல்லது நான் கஷ்டப்பட வேண்டும், அது கஷ்டப்படுவது எனது குடும்பத்திற்காகத்தான், அது வேண்டும், செய்ய வேண்டும், நமது கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். ஆனால் இந்த கடமைகளை செய்ய ஓடுகிறதுக்கு மத்தியில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. என் ஆண்டவருடைய மகனாக வாழ்வது என்பது, என் தந்தை கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிற நல்ல மகனாக வளர்வது என்பது, பிள்ளைகளுடைய கடமைகளை செய்கிற போது பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது நமது ஒவ்வொருவருடைய கடமை. அதுபோலவே விண்ணக தந்தையினுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து செயல்படுத்தி வாழ்வது நமது கடமை. நாம் ஒவ்வொருவரும் உழைப்பதற்காக ஓடுகிற போது, வீடை கட்டுவதற்காக ஓடுகிற போது, நமது கடன்களை தீர்ப்பதற்காக ஓடுகின்ற போது, நோய் நொடிகளை மாற்றுவதற்காக மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்குகிற போது, முதலில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று இணைச்சட்டம் நூல் முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களை வாசித்தோம் என்றாலும் முதலிலேயே முதல் 1ஆம் வசனத்திலிருந்து வருகின்ற காரியங்கள் என்ன என்று கேட்டால், நீ உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் சொற்படி நடப்பாயானால் உனது வாழ்வு ஆசி வரும். நீ கடன் கொடுப்பவனாயிருப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கடன் கொடுப்பவனாயிருப்பாய். இன்று பலருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை, நான் கடன் வாங்கி இருக்கேன், எனக்கு நிறைய கடன் இருக்கு ஃபாதர். எப்ப கேட்டாலும் எனக்கு 4 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் 14 லட்சம் கடன் இருக்கு, கடத்தை தீக்கணும். யாரு தீப்பா? நான் தானே தீக்கணும். ஓடுறோம், கடவுளை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் குரலுக்கு செவிசாய்த்து என் வார்த்தைகளை உன் மனதில் நிறுத்திக் கொண்டு நீ வாழ்வாயானால் நீ கடன் கொடுப்பவனாக இருப்பாய். நம்மளால ஏன் கடன் கொடுக்கிறவர்களா இருக்க முடியல, கடன் வாங்குகிறவர்களா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டா, நம்ம இன்னும் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம் வாழ்க்கையை ஆழமாக பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது. நான் என் கடவுளுடைய குரலை கேட்பதற்கு தயாராகாமல் போய்விட்டேன், என் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் வாழ்ந்து விட்டேன், என் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்காமல் போய்விட்டேன். ஆகையால் எனது வாழ்வை நான் திருப்பி பரிசோதிக்க வேண்டும், மாற்ற வேண்டும். ஆண்டவர் கூறுகிறார், நீ மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். உன்னை நீ அழித்து பிறர் வாழ்வதற்கு நீ உன்னை கொடுக்கிறவனாக மாற வேண்டும். என்பவர்களே, நமது குடும்பத்திற்காக உழைக்கிறோம். இந்த குடும்பத்திற்காக வாழ்கிற போது நாம் குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் எடுக்கிறோமோ அதை விட அதிகமாக எனது விசுவாசத்திற்காக, எனது ஆலயத்திற்காக, எனது திருச்சபைக்காக, எனது விசுவாசம் நாளையும் பறைசாற்றப்பட வேண்டும் என்ற லட்சியத்திற்காக நமது வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்களாக மாற வேண்டும். இந்த விசுவாசத்திற்காக நாம் உயிர் கொடுக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அதுதான் இன்று அல்போன்சா செய்தாள். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து அவரோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரோடு வாழ்வதால் உங்கள் மனதிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னை போல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து அவரோடு வாழ்ந்து வரும் தலைமுறையில் அவருடைய இதயங்களில் வாழ்கிறவர்களாக நீங்கள் எல்லாரும் வாழுங்கள் என்று நம்மை பார்த்து அல்போன்சா அழைப்பு விடுகிறாள். அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அவரோடு இணைந்து வாழ்வோம். அவரது மறையை போதித்து அவருடைய விசுவாசத்தில் நிலைநிற்போம். அவர் ஒருவரை உண்மை கடவுள் என்பதை நிலைநாட்டுகின்ற நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.